தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமம் செம்மம்பட்டி. அங்கே வாழ்ந்து வந்தவர் தான் முத்தையா. அவருக்கு வயது 60 கடந்தாலும் அவரது மனம் இன்னும் வயல்வெளி போல பசுமையாக இருந்தது. முத்தையாவுக்கு ஒரே மகன். அவன் பேர் கார்த்திக். படிப்பு காரணமாக நகரத்துக்கு போனவன் வேலை கிடைச்சதும் கிராமத்தையே மறந்துட்டான். விவசாயம் எல்லாம் பழைய கால விஷயம் என்பதுதான் அவனோட எண்ணம். ஒரு அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? நாள் கார்த்திக்கும் அவன் நண்பர்களும், என்ன கார்த்திக், இந்த வருஷம் பொங்கலுக்கு ஊருக்கு போலையா? இல்லடா, ஊர்ல பொங்கல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை யாரும். நீ எவ்வளோ லக்கி தெரியுமா? கிராமத்தில் பொங்கல் திருவிழாலாம் பார்த்துருக்க. ஆனால் நாங்கள் தான் யாரும் பொங்கல் கொண்டாடினதே இல்லை கிராமத்தில். ஆமா கார்த்திக், உனக்கு கிராமத்தோட அருமையே தெரியல. ஒன்று வேணா பண்ணா, நம்ம எல்லாரும் இந்த வருஷம் பொங்கலை எங்க ஊர்லயே கொண்டாடலாம். எப்படி, சரியா? ஆஹா, கண்டிப்பா போகலாம். கிராமத்து பொங்கலை நேர்ல பார்த்து கொண்டாடலாம். எல்லாரும் நகரத்தை விட்டு கிராமத்துக்கு பொங்கல் கொண்டாட கிளம்புனாங்க. என்ன முத்தையா தாத்தா, பொங்கல் வரப்போகுது, வேலையெல்லாம் எப்படி போகுது? என்னத்த வேலை? என் மகன் பொங்கலுக்கு வரலன்னு சொல்லிட்டான். அவன் இல்லாம நான் என்னத்த பொங்கலை கொண்டாட? இந்த பசங்களே இப்படிதான், நகரத்துக்கு போனா பெத்தவங்களையே மறந்துடுவாங்க. அவனுக்கு நம்ம ஊர் பொங்கலை பார்க்க கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அவனுக்கு அங்க என்ன சூழ்நிலையோ, விடுப்பா விடு. அடுத்த நாள் முத்தையா பழைய ரேடியோல பழைய பாட்டு கேட்டுட்டே மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரம் தூரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுது. அப்பா, என்ன, என் மகன் குரல் கேக்குது? அப்பா எப்படி இருக்கீங்க? நான் உங்க கூட பொங்கல் கொண்டாட வந்திருக்கேன். இவங்க எல்லாரும் என் நண்பர்கள். நம்ம ஊர் பொங்கலை பார்க்க வந்திருக்காங்க. முத்தையாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். எல்லாரையும் பார்த்ததில்ல. தாத்தா, என்ன பண்றீங்க? எதுக்காக பழைய பொருள்லாம் வீட்டு வாசல்ல போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்குதான் போகி பண்டிகை. பொங்கல் பண்டிகையோட முதல் நாள். போகினா என்ன? நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. விவசாயத்துக்கு உதவுன பழைய பொருட்கள், உடைந்த பொருட்கள் எல்லாத்தையும் எரிச்சு வீட்டை சுத்தப்படுத்தி புதிய வருஷத்தை வரவேற்பது தான் போகி. அது மட்டும் இல்ல, வேப்பிலை, தும்பை போல உள்ள இலைகளை எரிப்பதனால நமக்கு நோய்களில் இருந்து பாதுகாப்பும் ஆரோக்கியமும் கிடைக்கும்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்ல,